அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு செய்கிற பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ வெந்தயமும் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்தது சீரகமும் போட்டு பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. 4-5 பல் பூண்டு, கை நிறைய சின்ன வெங்காயம் போட்டு மீன் குழம்பு செய்யுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌனாக வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு கை நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே 2 தக்காளியை நீங்கள் சேர்த்து அதையும் வதக்குங்க. இப்போ அந்த வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்து வதக்குங்க. 2 தக்காளி நம்ம சேர்த்துருக்கோம். தக்காளி நல்லா வதங்கினோடனே கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சைடில் புளி தண்ணி கூட மீன் மசாலா ஒரு 3-4 ஸ்பூன் போட்டு நல்லா அதை கரைச்சி வச்சுக்கோங்க. இது வீட்டிலேயே ரெடி பண்ண மீன் மசாலா. இதோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். இந்த மீன் மசாலாவை நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மீன் மசாலாலேயே வத்தல், மல்லி எல்லாமே போட்டு அரைச்சது. அதுக்கப்புறமா சைடில் தேங்காய் பூ அதை அரைச்சி கொஞ்சம் வச்சுக்கோங்க. அந்த தண்ணி இதில் ஊற்றி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதுக்கப்புறம் தான் இந்த மீனை போடணும். மிளகாத்தூளோட வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இந்த மீனை போட்டாச்சு. இந்த மீன் நல்லா வேகட்டும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே மாங்காவும் போட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு மஸ்ட்டு மாங்காய் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சைடில் ஒரு இடிக்கல்ல 2 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா இடித்து அந்த கொதி வருதுல்ல, அப்போ அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒரு மணமாக இருக்கும் மீன் குழம்பு. இப்போ அந்த இடித்ததை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். அதுக்கப்புறமா அரைச்ச பேஸ்ட்டு கொஞ்சமாக அந்த தேங்காய் பூ அரைச்சது இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேங்காய் பூ சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி லைட்டாக வந்தால் போதும். ஒரு கொதி வந்த உடனே மல்லித்தழை எல்லாம் போட்டு நீங்கள் மீன் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். வீடே மணக்கிற மீன் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.